மாநகராட்சியின் தெற்கு மண்டலத்திற்குட்பட்ட 76வது வார்டு தெலுங்குபாளையம் பகுதியில் உள்ள மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் மாநகராட்சி பொது நிதியின் கீழ் ரூபாய் 65.50 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள நவீன ஸ்மார்ட் வகுப்பறை திறப்பு விழா நடைபெற்றது. இந்த ஸ்மார்ட் வகுப்பறையை தமிழ்நாடு அரசின் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் வி. சம்பத்குமார் திறந்து வைத்து மாணவர்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். புதிய ஸ்மார்ட் வகுப்பறை மூலம் மாணவர்கள் டிஜிட்டல் தொழில்நுட்ப வசதிகளுடன் கூடிய தரமான கல்வியை பெறுவதுடன் கற்பித்தல் மற்றும் கற்றல் திறன் மேலும் மேம்படும் என நிகழ்ச்சியில் தெரிவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் பவன்குமார் ஜி. கிரியப்பனவர், கோயம்புத்தூர் மாநகராட்சி ஆணையாளர் கட்டா ரவிதேஜா, மாநகராட்சி துணை தலைமை பொறியாளர் எழில், உதவி ஆணையர் நர்மதா, உதவி செயற்பொறியாளர் கனகராஜ் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். மேலும் கோவை வடக்கு மாவட்ட தாவேகா நிர்வாகிகள், செல்வபுரம் பகுதி செயலாளர் கே. பாலு, இணைச் செயலாளர் அருண்குமார், துணை செயலாளர்கள் கேத்ரின் மற்றும் மௌலி, 76வது வார்டு வட்ட செயலாளர் சிலம்பரசன், 76வது வார்டு நிர்வாகிகள் கௌரி சங்கர், அருண்குமார், ரமேஷ், முத்துப்பாண்டி, காயத்ரி, 77வது வார்டு நிர்வாகிகள் மனோஜ் பிரபு, மதன், விக்னேஷ், மதியழகன், 78வது வார்டு நிர்வாகிகள் மணிகண்டன், முருகன், சௌமியா, அகில், விஜய், 79வது வார்டு நிர்வாகிகள் பால்பாண்டி, சந்துரு, மாரிக்கணி, சிவா, பார்த்திபன், மாநகராட்சி அலுவலர்கள், பள்ளி தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் நிறைவில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு தனியார் பள்ளிகளுக்கு இணையான நவீன கல்வி வசதிகளை ஏற்படுத்தும் நோக்கில் இதுபோன்ற ஸ்மார்ட் வகுப்பறை திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டது.